வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, OSPF-ல ரிப்போட ரூட்ஸை வந்து எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரவுட்டர் 3 அண்ட் ரவுட்டர் 5க்கு இடையில வந்து நம்ம OSPF ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ அதோட நெய்பர்ஷிப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைட் do show IP OSPF neighbor see. ஸோ ரவுட்டர் 3 வந்து ரவுட்டர் 5க்கு OSPF-ல நெய்பராக இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா do show IP root OSPF ரைட். ஸோ 5க்கோட லூப் பேக் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரவுட்டர் 3க்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ரவுட்டர் 5ல். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ do show run section router OSPF ரைட். ஸோ இங்கே ரவுட்டர் ஐடி அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்ட் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதை வந்து நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி அட்வர்டைஸும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே ரீடிஸ்ட்ரிபியூட் மட்டும் கொடுத்துருந்தோம்னா இது கூட பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே லேர்ன் ஆகும். பட் உங்களுக்கு இது வந்து எக்ஸ்டர்னல் ரூட்ஸாக வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பட் நம்ம இங்கே வந்து டைரெக்ட்லி நெட்வொர்க் கமாண்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் வந்து OSPF ரூட்ஸாக, அதாவது டைரெக்ட்லி கனெக்டடாக இருக்கிறதுனால OSPF ரூட்ஸ் ரூட்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. இல்லைனா E2ஆக கிடைக்கும். நம்ம இங்கே ஒன்லி வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்ட் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரூட்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். டைப் 5 LSA கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரவுட்டர் 5 அண்ட் 7க்கு இடையில வந்து நம்ம RIP வந்து ரன் பண்ணணும். ஸோ ரவுட்டர் 5ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுட்டர் RIP இங்கே வந்து வெர்ஷன் 2. ஓகே. ஸோ இதில் வந்து நோ ஆட்டோ சம்மரி வந்து கொடுத்துருவோம். ஆட்டோ சம்மரைசேஷன் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் we have to advertise the network command 10.5.7.0 255. ஓகே ரைட். ஸோ இதுதான். ஓகே. ஸோ சப்நெட் மாஸ்க் கேட்குது 255.255.255.0. எஸ் ரைட். இது ஏன் எடுத்துக்கல அப்படின்னா RIP நம்ம ஆக்சுவலாக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது RIP. ஸோ இதில் நீங்கள் வந்து நெட்வொர்க் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்நெட் மாஸ்க் வந்து இன்டர்நெட் ஆக்சுவலாக RIP வெர்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்நெட் மாஸ்க் வந்து அதாவது வேரியபிள் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். VLSM வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் வெர்ஷன் 2 சப்போர்ட் பண்ணும். பட் அந்த டீட்டெயில்ஸை வந்து இன்டர்ஃபேஸ்லேருந்தே வந்து கேதர் பண்ணிக்கும். நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ நெட்வொர்க் கமாண்ட் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஸோ ரவுட்டர் 7ல் போயிட்டு சேம் வந்து நம்ம பண்ணணும். ரைட். ரவுட்டர் RIP version 2 then again no auto summary and then network. ஸோ நெட்வொர்க் வந்து நம்ம நெட்வொர்க் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெட்வொர்க் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 10.5.7.0. ஓகே. ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ ரவுட்டர் 5 வந்து உங்களுக்கு இங்கே நெய்பர் ஃபார்ம் ஆகணும். ஸோ நம்ம இன்னொரு நெட்வொர்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவோம் லூப் பேக் இன்டர்ஃபேஸோடது. ஸோ நெட்வொர்க் 192.168.7.0. ஓகே. ஓகே. நம்ம ரவுட்டர் 3ல ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. do show IP do show run section router OSPF. ஓகே ரைட். ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த 2 ரூட்ஸ் மட்டும்தான். 10.1.3 அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 10.1.3 வந்திருக்கு. லூப் பேக் இன்டர்ஃபேஸ் வராதுக்கான நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டட் சப்நெட்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் 7ல் வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகி இருக்கணும். யா தட்ஸ்
யா சூப்பர். ஸோ ரவுட்டர் 3யோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ ரவுட்டர் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரிப்லேருந்து ஆக்சுவலாக ஓஎஸ்பிஎஃப்லேருந்து ரிப்பு கொடுத்தோம். ஸோ ரிப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ரிப்போட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓஎஸ்பிஎஃப் கொடுக்கணும். அப்போ தான் வந்து R3க்கு ரவுட்டர் 7 பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு ரிவர்ஸ் ரூட் கிடைக்கும். இல்லைனா ஒன்லி வந்து ஃபார்வர்ட் ரூட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎஸ்பிஎஃப்க்குள்ளே போயிட்டு நம்ம ரிப்போட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 6 ஓகே ரவுட்டர் OSPF ப்ராசஸ் ஐடி 1 ரீடிஸ்ட்ரிபியூட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப் வந்து உங்களுக்கு இருக்கும் ரைட். ஸோ இங்கே ரிப் இருக்கு இல்லையா, ஸோ ரிப்பில் போயிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மெட்ரிக் டைப்பு இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ரிக் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மெட்ரிக்ஸு ப்ளஸ் இன்டர்னல் மெட்ரிக்ஸும். ஸோ இங்கே எக்ஸ்டர்னலாக ரிப்பு வந்து அக்கௌண்ட் வச்சு உங்களுக்கு மெட்ரிக் கால்குலேட் பண்ணோம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இன்டர்னலாக வந்து பார்க்கும்போது பெர் ஹாப் அதோட லிங்க் காஸ்ட் வந்து சேர்த்து கால்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா வெர்ஷன் 1 வந்து நம்ம கொடுக்கணும், இல்லைனா 2 கொடுக்கணும். 2 வந்து எக்ஸ்டர்னல் டைப் 2 வந்து இன்டர்னல் காஸ்ட் வந்து ஆட் பண்ணாது. ஸோ நம்ம மெட்ரிக் டைப் 1 யூஸ் பண்ணுறது தான் பெட்டர், ஏன்னா காஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிக்ஸை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ திரும்பி வந்து நீங்கள் மெட்ரிக் என்ன கால்குலேட் கொடுக்குறீங்க அப்படின்றது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நார்மலாக வந்து டிஃபால்ட்டான மெட்ரிக்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும் என்ன லேர்ன் ஆகுதோ. ஸோ நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ரிக் வந்து நான் ஒரு 130 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ 130 கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம அதையும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமாக்க ரூட் மேப்பு சப்நெட்ஸ் ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சப்நெட்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்நெட்ஸ் கனெக்டட் சப்நெட்ஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் டேகு இல்லை NSSA ஒன்லி அது மாதிரி ஏதாவது டைப் 7 மட்டும் ஆர்கனைசேஷன் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது பாலிசி ரூட் போட்டுட்டு நீங்கள் ஏதாவது ரூட் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இது மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் 3ல் ரவுட்டர் 7 பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம ரிப்போட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் OSPFல. ஸோ இங்கே வந்துட்டு டூ ஷோ exit do show IP OSPF. சரி இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம E1 டைப் 1 கொடுத்துருந்ததுனால பாருங்கள் E1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, இல்லைனா E2ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் காஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்னல் காஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து ஆட் ஆகி வந்திருக்கும். நம்ம 130 கொடுத்துருந்தோம், ப்ளஸ் இன்டர்னலாக இதோட காஸ்ட்டு 1 சேர்த்து 131 வந்திருக்கு. ஓகே ஸோ இல்லை நான் இது வந்து காஸ்ட் இன்னும் கம்மியாகவே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம காஸ்ட்டை வந்து அங்கே கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே போய் காஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ திருப்பி வந்து இங்கே ரவுட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 120 ப்ளஸ் இன்டர்னல் காஸ்ட்டு சேர்த்து 121 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லேர்ன் ஆகிருக்கு. இப்போ எண்ட் டு எண்டு வந்து உங்களுக்கு லேர்ன் ஆகிருக்கும். நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பிங் பண்ண முடியும். எக்ஸிட் பிங். ஸோ ரவுட்டர் 7ல் வந்துட்டு இதில் வந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுட்ரு 7ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லூப் பேக்குமே இங்கே லேர்ன் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ரிட்டன் ரூட் கண்டிப்பாக இதில் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த லூப் பேக்கை வச்சு பிங் பண்ணிங்கனாலும் ரவுட்ரு 7 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிங் ஆகும். ஸோ ரவுட்ரு 3ல் லூப் பேக் 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் பிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிங் ஆகும். பிங் ரவுட்ரு 3ல் லூப் பேக் 2 பிங் பண்ணுறோம். ஃப்ரம் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சோர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு 3மே எங்கள் ரிவர்ஸ் ரூட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து பிங் பண்ணுறீங்க அப்படின்னா 2லேருந்து பிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிங் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிப்லேருந்து நம்ம OSPFக்கு ரூட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.